A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. 2025 பரிசளிப்பு விழாவில் உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் நம்பர் 1 இடத்தை அடைய வேண்டும் என்றுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை முதலாக அமைத்தார். கலைஞருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு விளையாட்டிலும் நம்பர் 1 என்ற இடத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான், எக்ஸாம்பிள் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 சிஎம்ஸ் ட்ரோஃபி கேம்ஸ். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் விளையாட்டு புரட்சியை ஒரு மாபெரும் இயக்கமாகவே மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக 84 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, குறிப்பா பரிசு தொகையாக ரூபாய் 37 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு விளையாட்டு வீரர்களின் சார்பாக, துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2023ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 4 லட்சம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டாங்க. 2023ஆம் ஆண்டு 4 லட்சம் வீரர்கள். ஆனால் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு சுமார் 16 லட்சம் இளைஞர்கள் நம்முடைய முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதிலிருந்து இந்த போட்டிகளுக்கான வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் நடத்தப்படுகின்ற நோக்கமே தமிழ்நாடு முழுக்க வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே எய்ம். தமிழ்நாட்டில் உள்ள திறமையான விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புகிற ஒரு லான்ச்சிங் பேடு தான் நம்முடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025. இந்த மேடையில் உங்க முன்பு 2 முக்கியமான வீரர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த தம்பி பெனடிக்டன் ரோஹித் அவர்கள் இன்னைக்கு நீச்சல் போட்டியில சர்வதேச அளவில் வெற்றியை தொடர்ந்து குவிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்பொழுது கூட மென்ஸ் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் பிரிவில் 52.5 செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு நேஷனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் நம்முடைய சகோதரர் பெனடிக்ட் அவர்கள். அடுத்து வருகின்ற ஒலிம்பிக் கேம்ஸ்ல பங்கேற்பதற்காக மிக கடினமாக பயிற்சி எடுத்து வரும் ரோஹித் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த உடையார்பாளையத்தை சேர்ந்த தங்கை ஷர்வானிகா இங்கே நம்மோடு உட்கார்ந்திருக்கிறார். செஸ் போட்டியில இன்னைக்கு இந்தியாவே பெருமைப்படுகின்ற அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வீராங்கனை தான் ஷர்வானிகா. அவங்களுடைய வயசு கூட இன்னும் 10 வயசு ஆகல. ஆனா கிட்டத்தட்ட 10 தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை ஏற்கனவே வென்று காட்டியிருக்கிறாங்க. இது ஷர்வானிகாவுக்கு மட்டும் தனிப்பட்ட பெருமை என்பதை விட இட் இஸ் a proud moment for Indian chess. குறிப்பாக தமிழ்நாடு செஸ்ஸுக்கு இது proud moment என்று சொல்லலாம். ரோஹித், ஷர்வானிகா மாதிரி இன்னும் பல 100 வீரர்கள் உங்களிலிருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் என அனைத்து வகையிலும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கின்றது. இவற்றை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா பிராக்டிஸும் கான்பிடன்ஸும் பயிற்சியும் மன உறுதியும் இருந்தால் நீங்க நிச்சயம் சாதித்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். இந்த விழாவிற்கு தலைமையேற்றுள்ள திராவிட மாடல் நாயகர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். செஸ் வீராங்கனை சகோதரி ஷர்வானிகா அவர்களையும் நீச்சல் வீரர் பெனடிக்ட் அவர்களையும் ரோஹித் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களையும், மாண்புமிகு மேயர் சகோதரி பிரியா, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், அண்ணன் தயாநிதி மாறன், அண்ணன் பரந்தாமன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களையும், பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் IAS அவர்களையும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு
ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களையும், முதல் 3 இடங்களை பெற்ற வென்றுள்ள மாவட்டங்களுடைய ஆட்சித்தலைவர்கள் திருமதி ரோஹிணி ஐஏஎஸ் அவர்களையும், ரஷ்மி ஐஏஎஸ் அவர்களையும், திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களையும், திரு பவன்குமார் ஐஏஎஸ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளையும், காவல்துறை அதிகாரிகளையும், விளையாட்டுத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்ற வீரர்கள் வீராங்கனைகள் உங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் எஸ்டிஏடியுடைய நிர்வாக குழு இடம்பெற்றுள்ள அனைவரையும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்திய அனைத்து அதிகாரிகளுக்கும், நடுவர்களையும், தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் பெனிஃபிஷியரிஸ் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். I warmly welcome the representatives of various consulates to this very prestigious event. அதேபோல என்னுடைய மனதிற்கு என்றும் நெருக்கமான நம்முடைய SDAT ஹாஸ்டல் மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்திய தங்கை நிவேதா ஜெசிகா உள்ளிட்ட மெட்ராஸ் மோட்டார் கிளப் சேர்ந்த சகோதரிகள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கே கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளையும் பத்திரிகை நண்பர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து வெல்லட்டும். களம் நமது. நன்றி, வணக்கம்.